वेदांत देशिक यतीन्द्र कटाक्ष लब्ध त्रय्यंत सार मनवद्य गुणंबुदाग्र्यं नारा ஆரம்பிக்கிறேன். யாரும் மியூட்ல கை வைக்க வேண்டாம். वेदांत देशिक यतीन्द्र कटाक्ष लब्ध त्रय्यंत सार मनवद्य गुणंबुदाग्र्यं नारायणाद्यतितुर्य कृपाभिषिक्तं श्रीरंगनाथ यदिशेखरमाश्रयामः. நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரத்தா உத்தர பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 8ல இருந்துருக்கும் இல்லையா? இதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல 12வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருந்தோம். ஸ்லோகம் நம்பர் 12 அது வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம். என்ன அந்த 12வது ஸ்லோகமாக இருந்தது அப்படின்னு பார்த்தேன்னா, ஸ்லோகம் நம்பர் 12 என்னவா இருந்தது? ததன்வயே சுத்திமதி பிரசூத சுத்திமத்தரஹ திலீபைதி ராஜேந்து இந்துஹு க்ஷீரநிதா விவ அப்படிங்கிறது அந்த ஸ்லோகமாக இருந்தது. அதனுடைய அர்த்தமா என்னவாக இருந்தது? அதாவது பார்க்கடலில் எப்படி சந்திரன் பிறந்தது போல அந்த மனுவினுடைய வம்சத்தில் திலீபன் என்ற சிறந்த அரசன் பிறந்தான் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக இருந்தது. அது தொடர்ந்து நம்ம இன்றைய தினம் ஸ்லோகம் நம்பர் 13 மற்றும் 14 சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்லோகங்களை பார்க்க இருக்கும். அந்த 13வது ஸ்லோகம் என்ன பாருங்க. சம்பிரதி திலீபம் ராஜானம் வர்ணயதி. இந்த ஸ்லோகத்துல அந்த திலீபன் ஒரு ராஜா பிறந்தான்னு சொன்னோம் இல்லையா? அந்த ராஜாவுடைய வர்ணனை எப்படி இருந்தா, அவன் ஆகாரம், அவனுடைய தோற்றம் எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தின் மூலமா மகாகவி காளிதாசன் வர்ணிக்கிறான். என்ன ஸ்லோகம்? வியூடோரஸ்கோ விருஷஸ்கந்தஹ ஷாலப்ராம்சுர் மகாபுஜஹ ஆத்மகர்ம க்ஷமம் தேகம் க்ஷாத்ரோ தர்ம இவாஸ்ரிதா அப்படிங்கிறது 13வது ஸ்லோகம். இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா பாருங்க. வியூடோரஸ்கஹனா விஷாலமான மார்பை உடையவன். யாரு? திலீபன். வியூடோரஸ்கஹனா விசாலமான மார்பை உடையவன். அது மட்டும் இல்ல, ரிஷஸ்கந்தஹ அதாவது இந்த காளையினுடைய தோள்களை உடையவன். காளையினுடைய இது எப்படி இருக்குமோ அதை போன்ற தோள்களை உடைய. அந்த காளையினுடைய பின்பகுதி பார்த்திருப்பேன், அதனுடைய மண்டைக்கு பின்னாடி இருக்கும் இல்லையா, முதுகுன்னு சொல்லுவா இல்லையா, அதனுடைய ஆகாரம் எப்படி இருக்குமோ அதை போன்ற தோள்களை உடையவன். அதான் ரிஷஸ்கந்தா. அது மட்டும் இல்ல, பிராம்சுஹு உயரமானவனாகவும் இருந்தான். பிராம்சுகுனா உயரமானவனாகவும் இருந்தான். மேலும் மகாபுஜஹா பெரிய நீண்ட கைகளை உடையவனாகவும் இருந்தான். யாரு? சஹா, அந்த திலீபன். அது மட்டுமல்ல, ஆத்மகர்ம க்ஷமம் அவனுடைய தொழில் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? என்னது அவனுடைய பிரதானமான தொழில்? அவனுடைய பிரஜைகளை பரிபாலனம் பண்றது, அவனுடைய பிரஜைகளை சம்ரக்ஷணம் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரியான தகுந்த தேகம்னா சரீரத்தை ஆஷ்ரிதா அடைந்த க்ஷாத்ரஹா அதாவது க்ஷத்ரியனுடையதான தர்மஹா இவ. அதாவது க்ஷத்ரியனுடைய தர்மம் என்ன? தன்னுடைய பிரஜைகளை பாதுகாப்பது. அப்படி அந்த க்ஷத்ரிய தர்மம் எவ்வாறு காணப்படுமோ அது அப்படியே உருவெடுத்து வந்தா எந்த மாதிரியான ஒரு ஆகாரம் தோன்றுமோ அப்பேற்பட்ட ஆகாரத்தை தோற்றத்தை உடையவனாக இந்த திலீபன் இருந்தான். அவனுடைய விசாலமான மார்புடனும் அதாவது பருத்த தோலை உடையவனுமாக நீண்ட கைகளை உடைய உயரமாகவும் இருந்தான். யாரு? அந்த திலீபன். அதே மாதிரி பிரதானமான காரியம் என்ன? பிரஜைகளை காப்பாற்றுவதே தொழிலாக கொண்டவன். அதுதான் க்ஷத்ரிய தர்மம். அந்த க்ஷத்ரிய தர்மமே ஒரு உருவெடுத்து வந்தா எந்த மாதிரியான ஒரு தோற்றம் காணப்படுமோ அந்த தர்மம் போலவே அவன் காணப்பட்டான் அப்படிங்கிற அர்த்தத்தை உடையது இந்த 13வது ஸ்லோகம். வியூடோரஸ்கோ ரிஷஸ்கந்தஹ ஷாலப்ராம்சுர் மகாபுஜஹ ஆத்மகர்ம க்ஷமம் தேகம் க்ஷாத்ரோ தர்ம இவாஸ்ருதா அப்படிங்கிறது 13வது ஸ்லோகம்.
பதச்சேதம் என்ன பாருங்க. யூடோரஸ்கஹ விஷஸ்கந்தஹ ஷாலப்ராம்சுஹ மகாபுஜஹ ஆத்மகர்மக்ஷமம் தேகம் க்ஷாத்ரஹ தர்மஹ இவ ஆஸ்ருதஹ அப்படிங்கிறது பதச்சேதம். அன்வயஹ வியூடோரஸ்கஹ விஷஸ்கந்தஹ ஷாலப்ராம்சுஹ மகாபுஜஹ ஆத்மகர்மக்ஷமம் தேகம் ஆஸ்ருதஹ க்ஷாத்ரஹ தர்மஹ இவ ஸ்திதஹ அப்படிங்கிறது இந்த அன்வயம். எப்படி வந்து ஒரு க்ஷத்ரிய தர்மம் ஒரு உருவெடுத்தா எந்த மாதிரி இருக்குமோ அதை போன்ற தோற்றத்தை ஆகாரத்தை உடையவனாக இந்த திலீபன் இருந்தான். பிரதிபதார்த்தா யூடோரஸ்கஹா அப்படின்னா எஸ்ய வக்ஷஸ்தலம் விஷாலம் அஸ்தி சா, எவனுடைய அந்த மார்பு பகுதி விஷாலமாக இருக்குமோ அவன், அவனுக்கு என்ன பெயரு? வியூடோரஸ்கஹா என்று பெயர். விஷஸ்கந்தஹ பலீவர்த்தஸ்ய புஜேன சதுருஷா புஜஹா யஸ்ய வர்த்ததே சஹ, அதாவது ஒரு காளையனுடைய முதுகு பகுதி எந்த மாதிரி இருக்குமோ அதை போன்ற சதுருஷா, அதுக்கு நிகரான அந்த ஷோல்டர்ஸ் சொல்லாலே அந்த ஷோல்டர்ஸ் தோள்பட்டை, அப்பேற்பட்ட தோள்பட்டையை எவரிடம் உள்ளதோ அவன். யாரிடம் காணப்பட்டது? இந்த திலீபனிடத்தில் காணப்பட்டது. ஷாலப்ராம்சுஹு ஷால விருக்ஷா இவ உன்னதா, அதாவது இருக்கிறதுலே உயரமான மரம் எதுனாக்கா ஷால விருட்சம்னு ஒரு மரமா, அது ரொம்ப உயரமா இருக்குமா. அதை போன்ற உயரமான தோற்றத்தை உடையவன். மகாபுஜா மகாபாகு நீண்ட கைகளை உடையவன். ஆத்ம கர்மக்ஷமம் அப்படின்னா ஸ்வஸ்ய காரியஸ்ய அனுரூபம், தன்னுடைய காரியம் என்னவோ அதற்கேற்றாறு போல சரீரத்தை ரூபத்தை உடையவன். தேகம் சரீரம். ஆஸ்ரிதா பிராப்தா அடைந்திருந்தவனாக. க்ஷாத்ரஹா நாம க்ஷத்ரிய சம்பந்தி, அந்த க்ஷத்ரிய தர்மம் உண்டான தொடர்பை பெற்றிருந்தான். தர்மஹா சுபாவஹா இவ யதா ஸ்திதஹா வித்யமானஹா ஆசீது, இவ்வாறாக அவன் காணப்பட்டான். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தம். அதனுடைய பாவார்த்தம் என்ன அப்படின்றத பாருங்க. ஒரே நிமிஷம் இருக்கும், அடுத்த பேஜுக்கு போயிருக்கு. பாவார்த்தா ராஜா திலீபஹ மூர்த்திமான் தீர்க்கபாகு ஷாலவிருக்ஷஹ இவ உன்னதஹ விஷாலவக்ஷாஹ ஸ்வஸ்ய கர்ம கர்த்தும் சமர்த்தம் சரீரம் திருதவான், தன்னுடைய காரியத்தை செய்வதற்கு ஏற்றார் போன்ற சாமர்த்தியமான சரீரத்தை திருதவான் பிராப்தவான் இத்யர்த்தஹ. க்ஷத்ரிய தர்மஹா இவ திருஷ்யதே ஸ்ம, ஒரு க்ஷத்ரிய தர்மமே உருவெடுத்து வந்தால் எவ்வாறு காணப்படுமோ அப்பேற்பட்ட தோற்றத்தை உடையவனாக இவன் இருந்தான். யாரு? திலீபன், ராஜா திலீபஹ. என்ன ஸ்லோகம்? யூடோரஸ்கஹ ருஷஸ்கந்தஹ ஷாலப்ராம்சுர் மகாபுஜஹ ஆத்மகர்ம க்ஷமம் தேகம் க்ஷாத்ரோ தர்ம இவாசுதா அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 13. அடுத்து நாம பார்க்க போறது 14வது ஸ்லோகம். என்ன அந்த 14வது ஸ்லோகம் பாருங்க. சம்பிரதி திலீபம் ராஜானம் வர்ணயதி. இந்த ஸ்லோகத்திலையும் கூட அந்த திலீபனுடைய வர்ணனை தான் பண்ற மகாகவி காளிதாசன். எப்படி வர்ணிக்கிறான் பாருங்க. சர்வாதிரிக்த சாரேன சர்வதேஜோபிபாவினா ஸ்தித சர்வோன்னதேனோர்விம் கிராந்த்வா மேரு ரிவாத்மனா. என்ன? சர்வாதிரிக்த சாரேன சர்வதேஜோபிபாவினா ஸ்தித சர்வோன்னதேனோர்விம் கிராந்த்வா மேரு ரிவாத்மனா அப்படிங்கிறது 14வது ஸ்லோகம். இதுலயும் ராஜா திலீபனை பத்தி வர்ணிக்கிறான். என்னன்னு வர்ணிக்கிறான் பாருங்கோ. அதாவது எல்லாவற்றை காட்டிலும் அதிக பலமுடையவனா இந்த திலீபன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் தான் பலசாலின்னு அர்த்தம். இவனை காட்டிலும் வேற ஒரு யாருமே பலம் வாய்ந்தவர்கள் கிடையாது. அதான் சர்வாதிரிக்த சாரேன அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றை காட்டிலும் அதிக பலமுடையவன். மேலும் சர்வதேஜோபிபாவினா, அதாவது பிரகாசம், இவனை தாண்டி வேற ஒன்றுமே பிரகாசமாக காணப்படாதான். அப்படிப்பட்ட தேஜஸ் அவங்கிட்ட அப்படி ஒளிமயமா இருந்துதான் இல்லையா, அப்படி பிரகாசமா இருந்தான். மேலும் சர்வோன்னதேன, அதாவது எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்ததுமான ஆத்மனா, தன்னுடைய சரீரத்தினால் மேருகு இவ இப்படி காணப்பட்டான் தெரியுமா? எதோட கம்பேர் பண்றாரு தெரியுமா? மேரு பர்வதம் அப்படின்னு ஒரு பர்வதம் இருக்கு.
அது எல்லாத்திலையும் காட்டிலும் அதிக பலமுடையது. அதே மாதிரி ஒளிமயமா காணப்படக்கூடியது, பிரகாசமானது, எல்லாத்தையும் காட்டும் உயர்ந்தது. அப்பேற்பட்ட மேருகு இவ, மேரு பர்வதத்தை போல உருவேம், இந்த பூமிய அப்படியே ஆக்கிரமிச்சுட்டு இருக்குமா. எது கிராந்த்வானா அப்படியே அந்த மேரு பர்வதம் பூமி அப்படியே ஆக்கிரமிச்சுட்டு இருக்குமா இல்லையா. அது அதை போல அதற்கு நிகராக இந்த திலீபன் ஸ்திதஹா இருந்தான். அவன் சிறந்த பலமுடையவன், மேலான வீரியமுடையவன், மற்றவையை காடு சிறந்த ஒரு உலகத்தை ஒரு முக்கிய புருஷனாக அவன் இருந்தான். எப்படி எப்படி ஒரு மேரு பர்வதம் அவனுக்கு உபமானமாக கூறப்படுகிறதுனா, அந்த மேரு பர்வதத்தை போல ஒரு சிறந்து விளங்கக்கூடியவனாக இந்த திலீபன் சொல்லக்கூடிய ராஜா இருந்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்திலையும் சரி. சம்பிரதி திலீபம் ராஜானம் வர்ணயதி, யாரு? மகாகவி காளிதாசன் வர்ணிக்கிறார். சர்வாதிரிக்த சாரேன சர்வதேஜோபிபாவினா ஸ்தித சர்வோன்னதேனோர்விம் கிராந்த்வாவேருரிவாத்மனா அப்படிங்கிறது இந்த 14வது ஸ்லோகத்துடைய தாத்பரியமாக இருந்தது. சரி, பதச்சேதா பாருங்க. சர்வாதிரிக்த சாரேன சர்வதேஜோபிபாவினா ஸ்திதா சர்வோன்னதேன உர்வீம் கிராந்த்வா மேருகு இவ ஆத்மனா அப்படிங்கிறது பதச்சேதா. அன்வயः சர்வாதிரிக்த சாரேன சர்வதேஜோபிபாவினா சர்வோன்னதேன ஆத்மனா மேருகு இவ உர்வீம் கிராந்த்வா ஸ்திதா அப்படிங்கிறது அன்வயः. பிரதிபதார்த்தः சர்வாதிரிக்த சாரேன என்ன அர்த்தம்? சர்வேபியः பூதேபியः அதிக பலசாலினா, அதாவது இவனை காட்டிலும் வேற யாரும் பலசாலியே இல்ல, பலம் பொருந்தியவர்களாக கிடையாது. அப்பேற்பட்ட சர்வாதிரிக்த சாரேன இவன் தான் பலசாலி அப்படிங்கிற மாதிரி இருந்துருந்தான். மேலும் சர்வதேஜோபிபாவினா, அதே மாதிரி சர்வானு ஸ்வபிரதாபேன திரஸ்குர்வதா, இப்போ இவனுடைய அந்த பிரதாபங்களுக்கு முன்னாடி, அவனுடைய வீர தீர பராக்கிரமத்துக்கு முன்னாடி ஜொலிக்கிறான். அதுக்கு முன்னாடி நிகரா யாருமே இல்ல. அப்பேற்பட்ட ஒரு தேஜஸ் அவன்கிட்ட இருந்தது, அப்படி ஜொலிச்சான். அவனை காட்டிலும் வேற யாரும் பிரகாசமாக ஜொலிக்கவில்லை அர்த்தம். அதான் சர்வதேஜோபிபாவினா சர்வானு ஸ்வபிரதாபேன திரஸ்குர்வதா சர்வோன்னதேன சர்வேபியः. அதாவது பூதேபியா உன்னதேன ஆத்மனா, யாரும் மியூட் எடுக்க கூடாது, அதுதான் நானே எல்லாருக்கும் மியூட் போட்டு தேவையில்லாம மியூட்ல கை வைக்காதீங்க. பூதேபியா உன்னதேன ஆத்மனா சரீரேன மேருகு சுமேரு பர்வதா இவ யதா உர்வீம், உர்வீனா பிருத்வீம், இந்த பூமிய கிராந்த்வானா ஆக்ரம்ய ஸ்திதா அவர்த்தத. பாவார்த்தः ராஜா திலீபः சுமேரு பர்வதः இவ ஷரீரேன பலேன ஔன்னத்யேன தேஜசா ச சர்வான் அதிக்ரம்ய ஸ்திதா. அதாவது இந்த ராஜா திலீபன் அந்த மேரு பர்வதத்தை போல சரீரேன அவனது தோற்றத்தினாலும், பலேன பலத்தினாலும், ஔன்னத்யேன அவனுடைய பராக்கிரமத்தினாலும், தேஜசா அவனுடைய ஒளியினாலும், சர்வான் அதிக்ரம்ய எல்லாத்தை காட்டிலும் அதிக்ரம்ய ஸ்திதா அப்படியே ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தான். எப்படி ஒரு மேரு பர்வதம் பூமியை ஆக்கிரமிச்சிருந்ததோ அவ்வளவு பரப்பளவை அது எடுத்துக்கொண்டதோ, அதை போல இந்த பூமியில் இருந்த அனைத்து ராஜாக்களுடைய அந்த வீர தீர பராக்கிரமத்தை இவனே கொண்டு மற்றவர்கள் யாரும் தெரியாத மாதிரி ஒரு பராக்கிரமத்தை இவன் ஆளுமையை கொண்டிருந்தான். அப்பேற்பட்டவன் தான் இந்த திலீபன் சொல்லி இந்த ஸ்லோகத்துல முடிக்கிறார். 14வது ஸ்லோகத்துல இதுல என்ன சொல்றார்? சர்வாதிரிக்த சாரேன சர்வதேஜோபிபாவினா ஸ்தித சர்வோன்னதேனோர்விம் கிராந்த்வாமேரு ரிவாத்மனா அப்படிங்கிறது இந்த 14வது ஸ்லோகமாக இருந்துருக்கு. சரி, அவகாசம் ஆயிடுத்து. எக்ஸ்ட்ராவே எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுத்து. முதல்ல நம்ம நிறைய கேட்கலன்னு சொல்லிட்டு அதனால நடத்தினதே 2வது முறை நடத்தி ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம்.
ஸோ அந்த வாய்ஸ்க்காக தான் ஒரு டைம் எடுத்துட்டோம். சரியா, இந்த முறை யாரையும் படிக்க வைக்க முடியாது. அடுத்த வகுப்புல உங்களை நான் வந்து படிக்க வைக்கிறேன். ஏதாவது சம்சயம் இருந்தா கேளுங்க, சொல்றேன். இல்லைன்னா கிளாஸ் முடிச்சுக்கலாம். தாசன். ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಸ್ವಾಮಿ.